ஹாய் குட் ஈவினிங் டீம். ஸோ இந்த ரெக்கார்டிங் வந்து என்னத்துக்காக என்றால் எண்ட் டு எண்ட் டெவலப்மெண்ட் கோர்ஸ். ஸோ அதாவது டெவலப்பர் ஸ்டாக் அகாடமி தமிழ் மீடியமால் லான்ச் பண்ணப்பட்ட நியூ கோர்ஸ் எண்ட் டு எண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. அதாவது இதில் இருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க, இதில் இருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதோட இதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறவரை பற்றின ஒரு ஃபுல் ஓவர்வியூ. ரைட், ஃபர்ஸ்ட் என்னை பற்றி சொல்கிறேன் டீம். நான் தான் வந்து இந்த கோர்ஸுக்கான இன்ஸ்ட்ரக்டர். ஸோ ரைட், ஸோ இது வந்து அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல். யாருக்கும் கூடுதலான தகவல் வேணும்னா இதில் போய் பார்க்கலாம். ஸோ நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். என் நேம் வந்து ஷான் அருண்ஜித். ஸோ அதே நேரத்தில் இப்போ நான் கரண்டாக வந்து டயலாக் ஹெட் ஆஃபீஸில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அண்ட் 2.5 இயர்ஸாக வந்து நான் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் நான் ஒரு 1.5 இயராக வந்து லெக்சரிங் செஞ்சு கொண்டிருக்கேன் டெவலப்பர் ஸ்டாக் அகாடமியில். ஸோ இதுக்கு முதல் நாங்கள் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் டெலிவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் ஸ்டாக் மாஸ்டர் ப்ரோக்ராம், ஸோ என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் அண்ட் தமிழில் சிங்களத்துலேருந்து சில ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் பூட் கேம்ப்ஸ் நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். ஸோ இது வந்து அந்த டீச்சிங் சைட். அண்ட் என் எஜுகேஷன் சைட் பற்றி சொல்லணும்னா நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நான் எம்எஸ்சி ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ இதே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் டீம். ஃபர்ஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறாக்கள் நீங்கள் யார்கிட்ட லேர்ன் பண்ணுறீங்கன்றத வந்து முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பிலீவ் பண்ணணும். ரைட், ஸோ இவர்கிட்ட படித்தால் என்னால் இதை செய்ய இயலும். ரைட், என்னால் ஃபுல் என்ன அவுட்கம்னா எடுத்துக்கொள்ள இயலும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து படிப்பிக்கிறால நம்பணும். அவரில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். வந்தால் தான் உங்களால் என்ன செய்யணும், ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் மூவ் ஆகலாம். ரைட், ஸோ அதுக்காக தான் இது. ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், வாட்ஸ்அப்பில் என்ன கண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்களோட அகாடமியை பார்ப்போம். எங்களோட அகாடமி நேம் வந்து டெவலப்பர் ஸ்டாக் அகாடமி. இது வந்து இப்போ நாங்கள் 2 இயர்ஸ் அனிவர்சரி நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் இதில் நாங்கள் சிங்கள மீடியம்லாம் இருக்குது. ஸோ இது வந்து எங்களோட நியூ வெப்சைட். பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிப்பீங்க இது என்னடா வெப்சைட் மாறிட்டாண்டு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து எங்களோட நியூ வெப்சைட். இன்னும் அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இன்னும் 100% கம்ப்ளீட் ஆகலை. இதில் இப்போ புது நிறைய விஷயங்களை கொண்டு வரோம். லேர்னிங் ஹப், அது அசைன்மெண்ட் ஹெல்ப், ஹேக்கத்தன்ஸ். ஸோ இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வரும். இப்போ நான் இதில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீம். சரியா? ரைட், ஸோ சிங்களத்தில் வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1500 தமிழ் மீடியத்தில் வந்து 200+ ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. தமிழ் மீடியத்தில் வந்து இதுக்கு முதல் நாங்கள் 2 கேட்டகரி ஆஃப் ப்ரோக்ராமில் 3 பேட்சஸ் வந்து நாங்கள் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நியூ பேட்ச் எண்ட் டு எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கானது. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். E2E, E2 end to end. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டீம் இந்த கோர்ஸில் ஓவர்வியூ சொல்ல முதல், இந்த கோர்ஸில் என்னென்ன விஷயத்தை படிப்பீங்க என்ற சொல்ல முதல் இதுலேருந்து கிடைக்கிற அவுட்கம் சொல்கிறேன். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான அட்வான்ஸ்ட் சர்டிஃபிகேஷன். இதுலேருந்து கிடைக்கிற அவுட்கம்ல முதல் விஷயம் அட்வான்ஸ் சாரி ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட். ஸோ நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் அந்தந்த டெக்னாலஜி முடிகிற டைமில் உங்களுக்கான ஒரு அசைன்மெண்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த அசைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணுவோம். ஈச் அண்ட் எவ்ரி டெக்னாலஜி அதுக்குரிய அசைன்மெண்ட்டுக்கு ஈச் அண்ட் இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இதுக்கு சப்மிட் பண்ணுறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் உங்களை விளங்கப்படுத்திக் கொள்ளலாம். ரைட், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கிறது எல்எம்எஸ். LMS access. ஆக்சுவலாக வந்து டீம் இது நாங்கள் ஃபர்ஸ்ட் 2 பேட்சஸ் கொடுத்துறாங்க. ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் பேட்சுக்கு நாங்கள் கொடுக்குற பிளான் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் வந்து நாங்கள் என்னென்னா ஃபுல்லாக சிஸ்டத்தை மாற்றிருந்தாங்க. ஸோ அது இப்போ தான் உங்களுக்கு டெவலப் பண்ணப்பட்டு முடிச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் பேட்சுக்கு கூட நாங்கள் LMS access கொடுக்கலாமல் போய் ஸோ இனித்தான் அதையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ரைட், ஸோ LMS accessன்றது வந்து டீம் எங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட் நீங்கள் லாகின் ஆகின பிறகு நீங்கள் ஜாயின் ஆகின பிறகு உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம், எனேபிள் பண்ணுவோம் எங்கண்டா உங்களோட வெப்சைட்டில். ஸோ அதில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஸ்டூடெண்டாக ஆன பிறகு டெவலப் ஸ்டாக்கில் எங்களோட ப்ரோக்ராமில் என்ரோல் ஆகி ஸ்டூடெண்ட் ஆன பிறகு ஆக்சஸ் எல்எம்எஸை கிளிக் பண்ணுற நேரம் இது வந்து உங்களுக்குன்னா பிரத்யேக சைட்டுக்கு போகும் எல்எம்எஸ். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நீங்கள் என்ரோல் பண்ணப்பட்டிருக்க என்னென்ன கோர்ஸில் என்ரோல் ஆகிருக்கீங்களோ அதெல்லாம் இதில் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் லெக்சர் ரெக்கார்டிங்ஸ் இதான் வந்து மெயின் பார்ட்டி. இதில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணப்பட்ட கோர்ஸுக்குரிய எந்த இன்டேக்ல என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குரிய நாங்கள் அண்டன்றைக்கு படிப்பிக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. லைஃப் டைம் ஃபுல்லாக இந்த எல்எம்எஸ் ஆக்சஸில் இருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம்,
போய் நேவிகேட் பண்ணி அதுக்குள்ள போய் வீடியோஸை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து சும்மா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இது எங்கட ஸோ இதுக்கு முதல் என்ன நடந்த டீம் எங்களோட பழைய எல்எம்எஸ்ல நிறைய கொஞ்சம் பேசிக் வந்து இப்போ இதில் அட்வான்ஸ்ட் முதல் நாங்கள் வெளிப்படையாக சொல்லணுமாக இருந்தால் யூடியூப்பில் ஹாஸ்ட் பண்ணி அதை கொண்டு எல்எம்எஸ் லிங்க் பண்ணியிருந்தோம். இப்போ எங்களுக்கு வந்து தனி பிளேயர் தனி ஹாஸ்டிங்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. ஸோ அதால் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக அவங்களோட இது எல்எம்எஸ் டவுனாக இருக்குது. இது புதுசாக வந்தபடியாக நீங்கள் என்ன செய்யலாம்? ஸோ அட்மினை கண்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் இருக்குது. என்னென்னா உங்களோட பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கான நோட்டிஃபிகேஷனாக. ஸோ உங்களுக்கான அந்த வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து இதில் இருக்கிற யூடியூப்பில் இருக்கிறோடையோ இப்போதைக்கு உங்களுக்கு எல்எம்எஸ் இது தேவைப்படாது. பட் நாங்கள் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் இப்போ தான் டேட்டாஸ் வந்து நாங்கள் லோட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தருவாங்க. ஸோ நியூவாக வர பேட்சுக்கு எண்ட் டு எண்ட் டெவலப்மெண்ட்டில் என்ரோல் ஆகிற ஆக்களுக்கு டே ஒன்லேருந்து உங்களோட வீடியோஸ் வந்து இப்படி லிஸ்ட் பண்ண தொடங்கிடும் அந்தந்த டாப்பிக்கில். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆங்குலருக்கு HTML படித்தோம்னா இப்படி HTML SCSS UX அதுகளுக்குள்ள அந்தந்த கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் எப்பயுமே போய் பார்த்து கொள்ளலாம். ஸோ அதை தாண்டி உங்களோட பேமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லேர்னிங் ஹப். ஸோ லேர்னிங் ஹப்பையும் இதோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிற டீம். லேர்னிங் ஹப்ன்றது வந்து நாங்கள் வந்து ஒரு உடேமி மாதிரி வந்து சொல்லுவோமே. ஸோ இதில் வந்து என்னென்னா நாங்கள் சில ப்ரோக்ராம்ஸுக்கான இப்போ சில டெக்னாலஜிஸ் இருக்காங்க ஜாவாவோ சரி எப்படியான எல்லா டெக்குக்கான ரெக்கார்டட் வீடியோஸை வந்து நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுக்குறோம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராமிங் மாஸ்டர் கிளாஸ் இதுக்கு வந்து இது வந்து சிங்களம். இது தமிழில் எந்த ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் இதில் கொடுக்க தொடங்கலை. ஸோ சிங்கிளைஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வாங்கினீங்களாக இருந்தால் $9 இந்த கோர்ஸை வாங்கினீங்களாக இருந்தால் உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ டாபிக்ஸ்லேயும் வீடியோஸ் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் அக்சஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ சின்ன வீடியோஸாக வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு இதில் நிறைய டெக்னாலஜிஸ்க்கான கோர்சஸ் வந்து இதுக்குள்ளே அவைலபிளாக இருக்கும் $9. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட். ஸோ உங்களுக்கு லைவாக இருக்காது, ரெக்கார்டட். இது இப்போ சிங்களத்தில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ MySQL இருக்கட்டும், ஃபுல் ஸ்டாக்காக இருக்கட்டும், ஆங்குலராக இருக்கட்டும். இன்னும் ஃபியூச்சரில் வந்து நம்ம தமிழ்லையும் வந்து ஜாவா HTML அடுத்த ஒவ்வொரு டாப்பிக்குரிய ஒவ்வொரு ஷார்ட் கோர்சஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அதை பேக்கேஜாக வாங்கிட்டு நீங்கள் உங்களோட எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் பார்த்து செய்யலாம். எல்லாமே வந்து அப்டேட்டட், அதாவது கரண்ட் வேர்ஷனுக்குரிய அப்டேட்டட் வரைக்கும் நாங்கள் அதில் வீடியோஸ் வந்து வந்துருக்கோம். அதே நேரத்தில் புதுசாக இப்போ வேர்ஷன் இப்போ நான் சொல்லுவேன் ஜாவா 21 23 ரிலீஸ் ஆகின பிறகு அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து உடனே அதுக்குள்ளே நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பை ஒன் டைம் அதுக்கு பிறகு எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் லான்ச் பண்ண ஃபீச்சர் டெவலப்பர் ஸ்டாக்கில் லேர்னிங் ஹப். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கேன் LMS என்ன லேர்னிங் ஹப் என்ன. ஸோ இது ரெண்டும் வந்து எங்கள்கிட்ட கிடைக்கிற இப்போதைக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸ். ஸோ அதே நேரத்தில் அசைன்மெண்ட் ஹெல்ப்பர் இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொன்று லான்ச் ஆகும். அசைன்மெண்ட் ஹெல்ப்பர் கிட் செக்ஷனுக்கு வந்து அதுக்குள்ளே அவங்களுக்கான சின்ன ஆக்களோட ப்ரோக்ராம் அவங்களுக்கான படிப்பிக்கிற கோர்சஸ் டீச் பண்ணுற கோர்சஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களோட வந்து ஃபாரினில் சில இன்ஸ்டியூட் வந்து எங்களோட வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க இப்போ ஃப்யூச்சரில். ஸோ எல்லாம் ஆல்மோஸ்ட் டன். ஸோ அது வந்தோன்னா அவங்கள பற்றி அவங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டடி அப்ரோட். ஸோ ஃப்ரீலான்சிங் அண்ட் ஜாப் வேகன்சிஸ் அதுகள் நாங்கள் இப்போ எனேபிள் இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் வந்து எங்கள்கிட்ட இதுகள் இந்த புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற வெப்சைட் மூலமாக நீங்கள் போய் பார்க்கலாம். ரைட். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து LMS ஆக்சஸ். இதை தாண்டிட்டு மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு இதில் இருந்து கம்ப்ளீட் பண்ணுற ஆக்களுக்கு நாங்கள் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் லெட்டர் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் கேட்கலாம் படிப்பிக்கிறது இது லாஸ்ட் பேச்சஸில் கேட்டாங்க நாங்கள் வந்து படிக்கிறோம் தானே அதை எப்படி இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து டீம் நிறைய பேர் வந்து குழப்பி கொள்றது இன்டர்ன்ஷிப் பண்ணுறது வந்து இண்டஸ்ட்ரிக்கு போய் அங்கே லேர்ன் பண்ணுறது தான். நீங்கள் ஒர்க் பண்ணுறது இல்லை, அங்கே லேர்ன் பண்ணுறது. ஏன்னா நாம் இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறதுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க எப்படி அவங்க ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி என்வாயன்மெண்ட் இருக்குன்றதை பார்த்து படித்து அதை லேர்ன் பண்ணுறதை தான் வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற எல்லா கோர்சஸும் எல்லா டெக்னாலஜியும் வந்து அந்த இதுக்கெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ண தான் போகிறீங்க, அசைன்மெண்ட் செய்ய தான் போகிறீங்க. அடுத்தது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஆர்கிடெக்சர் இப்போ ஆங்குலராக இருக்கட்டும் ஏதாவது ப்ராஜெக்ட் செஞ்சால் அதில் யூஸ் பண்ணுற ஆர்கிடெக்சர் இருக்குது தானே, அது வந்து எப்படி இண்டஸ்ட்ரியில் நாங்கள் யூஸ் பண்ணுறோமோ அதே ஆர்கிடெக்சர். ஏன்னா உங்களுக்கு டீச் பண்ணுறது வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் இண்டஸ்ட்ரியில் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க.
அப்போ உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற இது எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்குமென்றால நாங்கள் கடைசியாக நீங்கள் எலிஜிபிள் ஆனால் 70% மேலே நீங்கள் அசைன்மெண்ட் ஸ்கோர் டோட்டல் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வச்சிருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் லெட்டர் இதுலேருந்து கிடைக்கும். ஸோ அதை தாண்டிட்டு இந்த முறை இந்த பேட்சுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய இது வந்து வி மிக்ஸ்ட்ன்ற கம்பெனியும். ஸோ நான் அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி சீக்கஸ் கிளவுட், இவங்க 2 பேரும் வந்து ஸோ இதுக்கு முதல் வந்து இல்லாத ஒரு விஷயம் இவங்க இந்த பேட்சில் இருந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதாவது என்னென்னா இந்த 2 கம்பெனியும் இதில் இப்போ படிக்கிற அவ்வளோ பேரும் இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து உங்களை டிரெக்டாக இன்டர்வியூ, அதாவது உங்களோட சிவி ஷார்ட் லிஸ்டட் அந்த எதுவும் இல்லை, இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுற எல்லாரையும் வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. வி மிக்ஸ்டும் சரி சீக்கஸ் கிளவுட். இதில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆகுறீங்களோ அப்போ அவங்கள சிட்டேரியா அவங்கள இன்டர்வியூ பாஸ் பண்ணி அவங்களுக்கு யாரெல்லாம் ஷூட்டபிள் அண்டு படுதோ அவங்க எல்லாரும் வந்து இன்டர்னாகவும் அதே நேரத்தில் ட்ரெயினியாகவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து அஃபிஷியலாகவே நாங்கள் கண்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோம் வி மிக்ஸ்டோட. ஸோ நீங்கள் ட்ரெயினியாகவும் போகலாம், நீங்கள் அந்தளவுக்கு டேலண்டாக இருந்தால், அல்லது வந்து இன்டர்ன்ஷிப், இது 2மே பெய்ட் தான், அவங்க பே பண்ணுவாங்க. ஐ மீன் ஸோ இன்டர்ன்ஷிப் பண்ணுறது நீங்கள் நினைக்க வேணாம் போயிட்டு இது இல்லாமல் இது அவங்க எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி பர்சன் எடுத்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்காங்களோ அதே மாதிரி தான். ஸோ ட்ரெயினியும் அதே மாதிரி தான், அவங்க ட்ரெயினி ஆகி ஏன்னா அதுக்கு பிறகு நீங்கள் அப்படியே அவங்களோடய ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம், அந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது வந்து இது 2க்கும் உங்களோட கையில் இருக்குது. இது நாங்கள் 100% நாங்கள் சொல்ல மாட்டோம் படிக்கிற எல்லாருக்கும் இன்டர்ன்ஷிப் எல்லாருக்கும் ட்ரெயினியும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அவங்க இன்டர்வியூ எல்லாருக்கும் இருக்குது, அதை நாங்கள் சொல்லுவோம். இதில் இருக்க எல்லாரையும் அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களே வந்து ஸோ இது வந்து எங்களுக்கும் அவங்களுக்கு சொந்தம் இல்லை, அவங்க வந்து டிரெக்டாகவே வந்து உங்களை அவங்களோட ஹெச்ஆர் மூலமாக இன்டர்வியூ எடுத்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு ட்ரெயினியும் இன்டர்ன்ஷிப் வழங்குவாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, நாங்கள் அவங்க நார்மலாக அப்ளை பண்ணுற நேரம், ஐ மீன் நார்மலாக அவங்க கால் பண்ணுற நேரம் நாங்கள் சிவியை கொடுத்து நாங்கள் போல அந்த நினைச்சிங்க என்றால் அப்படி இல்லை. டீம் எப்பயுமே வந்து இன்டர்வியூ கால் பண்ண முதல் உங்களோட சிவி ஷார்ட் லிஸ்ட் ஆகும். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க எஜுகேஷன் எல்லாம் பார்த்து தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஆனால் இதில் இருக்க பெனிஃபிட் என்னென்னா அவங்க எங்களோட கண்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற வடிவா எங்களோட கோர்ஸை ஃபாலோ பண்ணுறதால அவங்க வந்து அந்த சிவி ஷார்ட் லிஸ்ட்ன்ற விஷயம் இருக்காதீங்க. ஸோ அவங்க வந்து டிரெக்டாக என்ன செய்வாங்க, உங்களை இன்டர்வியூக்கே கால் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி இந்த கோர்ஸில் இந்த டெக்னாலஜிலாம் படிச்சுட்டு வாரீங்கன்ற அதே அவங்களுக்கு பேஸ் பண்ணுறது வந்து டெக்னாலஜிஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதால் வந்து உங்களை டிரெக்டாக இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே உங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டினீங்கன்னா டிரெக்டாக நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணலாம். ரைட். ஸோ வி மிக்ஸ்டை பார்க்கணுன்னா இது அவங்களோட வெப்சைட். ஸோ இதில் போய் பார்க்கலாம் அவங்க எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சுருக்காங்கன்ட்டு. ஸோ 15+ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அப் தான் அந்த டீம். ஏன்னா இப்போ ஐடி செக்டர் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொண்டு வருது, அதனால் ஸ்டார்ட் அப்புக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இப்பயும் அந்த டீம் உங்களோட கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி சான்ஸ் கிடைக்கும். சரியான ஃபியூ டீம் நல்ல ஒரு பெரிய கம்பெனிக்கு போகிறது ஜாப் கிடைக்கிறது சரியான ஃபியூ. பட் அது நாம் பெரிய கம்பெனிக்கு தான் எடுத்த உடனே போகணும்னு நினைக்காம ஸ்டார்ட் அப்பில் உள்ள உங்கள் ஜாப் வேகன்சி கிடைச்சாலும் போய் அதில் உங்களோட லேர்ன் பண்ணுங்கள், நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள். சம்டைம் அந்த ஸ்டார்ட் அப்பே ஒரு பெரிய கம்பெனியாக மாறலாம், அல்லது அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஸோ உங்களுக்கு நல்ல சான்ஸ் வர நீங்கள் ஸ்வெப் ஆகலாம், அது ஒரு விஷயம். ஸோ ரைட். ஸோ இது வந்து உங்களோட அந்த வெப்சைட். ஸோ இதில் போய் பார்க்கலாம், நீங்கள் இதை பார்த்து உங்களுக்கான ரிவ்யூஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் விஷயம், இப்போ உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிட்டு தெரியும். ஸோ இதில் தான் ஃபாலோ பண்ணுறா என்னென்ன கிடைக்கும். ஸோ லைவ் கிளாஸஸ் நடக்கும் டீம். கிளாஸ் ஸ்ட்ரக்சர் வீக்லி வந்து 2 or 3 live classes. 2 or 3, sorry. Live classes plus 1 or 2 recorded session. வீக்லி வந்து கிடைக்கும். ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து என்னென்னா சில ரொம்ப பேசிக்ஸான டெக்னாலஜிஸ் வந்து நாங்கள் ரெக்கார்டிங்காக வழங்குவோம். ஸோ நீங்கள் அதை ரெக்கார்டிங்காக வீட்டிலேருந்து பார்க்கலாம். எப்படியும் கட்டாயம் ஒரு 3 லைவ் கிளாஸ் நடக்கும், 3 or 2. அதே அந்த 2 or 3 என்றால் அது வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த டீம். ஸோ நான் லாஸ்ட் பேட்சஸில் ஸோ கேட்டிங்களா தெரியும், எப்பயுமே எங்களோட இது வந்து என்னென்னா ஒவ்வொரு டெக்னாலஜி நாங்கள் உங்களை படிப்பிக்கிற மாட்டோம், அதில் நீங்கள் ஸோ ஃப்ளூவண்ட் ஆயினாத்தான்
நாங்கள் அடுத்த டெக்னாலஜி போவோம், இல்லாட்டி அடுத்த கிளாஸுக்கு நாங்கள் மூவ் ஆகுவோம். ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ இன்றைக்கு ஒரு அசைன்மெண்ட் செய்கிறோம், அந்த அசைன்மெண்ட் வந்து 50 பேர் இருக்கீங்கன்னா அதில் 30 பேர் இருந்தாலும் செஞ்சு முடிச்சிருக்கணும். முடிச்சா தான் அடுத்த கிளாஸை நாங்கள் எடுப்போம். எங்களுக்கு டீம் இந்த கிளாஸை டக்குன்னு ஃபுல்லாக கொண்டு போய் முடிச்சிடும், டைமுக்கு முடிச்சிடணும், இல்லாட்டி எல்லாரும் பேமெண்ட் வாங்கி எல்லாத்தையும் செஞ்சு எல்லாரையும் அதெல்லாம் கிளியர் பண்ணிடணும். எங்களுக்கு அது இல்லை. ஸோ நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் எங்களை நம்பி எங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 40 or 50% அந்த நாலேஜ் என்றால் நீங்கள் கெயின் பண்ணணும். அப்படி இல்லாட்டி டீம், ஸோ நாங்கள் ஃபெயில். ஸோ அதை நாங்கள் என்ஷூர் பண்ணுறதுக்காக நாங்கள் பாஸ் பேட்சில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸே கூட வந்திருக்கு, நாங்கள் கிளாஸ் கூட ஸ்கிப் பண்ணுறதால. பட் ஸ்கிப் பண்ணுறதுக்கு பின்னால் ரீசன் வந்து இப்போ 4 பேர் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுவீங்க, பட் 10 பேர் வந்து பின்னால் இருப்பாங்கண்ணே. நாங்கள் வந்து இப்போ சொல்லுவோமே சரியாக சொன்ன டைமுக்கு முடிக்கணுன்றதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம், அசைன்மெண்ட் தரமா அதை செஞ்சாலும் செய்யாட்டையும் செஞ்சாக்களுக்கு திருத்தி போட்டு செய்யாதாக்களுக்கு ஃபெயிலை போட்டுட்டு அந்த டைமுக்கு கிளாஸுகளை கொண்டு போகணும்னு வைங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஃபெடப்பாக இருக்கிறார்கள், அந்த டெக்னாலஜிஸை வந்து அடாப்ட் பண்ண இல்லாமல் இருக்கிறார்களுக்கு பெண்டிங் விட்டு 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 ஒரு கட்டத்தில் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க மூவ் ஆக மாட்டாங்க. அப்போ என்ன செய்யும், அந்த நல்லா படிக்கிற செட் நல்லா விளங்குற ஆட்கள் மட்டும்தான் மூவ் பண்ணி கொண்டு கடைசியில் நாங்கள் கோர்ஸ் முடிக்கிற நேரம் அவங்க மட்டும் பெனிஃபிட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது எங்களோட நோக்கம் இல்லை. குறைஞ்சது 40-50% எங்களோட கோர்ஸோட நாலேஜ் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எண்ட் ஆஃப் த டே போகணும். அதுக்கு என்ஷூர் பண்ணுற விதமாக தான் நாங்கள் என்ன, இப்போ இந்த கிழமை ஒரு ஜாவா படிப்பிக்கிறோமா, அப்போ அந்த கிழமை ஒரு ஜாவாவில் அசைன்மெண்ட் தான் தாரணா, அந்த அசைன்மெண்ட்டு கேட்போம். நாங்கள் நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணி கேட்கலாம், நான் கேட்பேன். ஸோ யார் யார் செஞ்சிட்டீங்க, யார் யார் கிளாஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் லைவ் வாரல உண்மையாக பேட்சஸில் வந்து லைவ் வாராக்கள் குறைய. ஸோ இந்த பேட்சில் வந்து நாங்கள் அதெல்லாம் மானிட்டர் பண்ணுவோம். ஸோ அப்படி லைவ் வராதாக்கள் வந்து ரெக்கார்டிங் பார்க்கலாம், அவங்க லைஃப் டைம் எக்ஸஸ் தானே. அப்போ கேட்போம், நீங்கள் எல்லாரும் ரெக்கார்டிங் பார்த்தீங்களா. ஏன்னா கண்டினியூட்டி இன்றைக்கு நான் ஜாவாவில் நான் சொல்லுவேன் ஒரு வேரியபிள்ஸ் பற்றி படிப்பிச்சா அடுத்த கிளாஸ் அந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி தான் அடுத்த கண்டென்ட் போகும். அப்போ நான் வந்து என்ன கண்டினியூட்டி முக்கியம். அப்போ வந்து நாங்கள் கேட்போம், படிச்சிட்டிங்களா லைசன்ஸ் எல்லாம் என்ஷூர் ஆகினா தான் நாங்கள் அடுத்த கிளாஸ் எடுப்போம். ஸோ இதில் வந்து நாங்கள் எளியாகவே சொல்கிறோம், அது காரணம் வந்து உங்களுக்கு தான். ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு டெக்னாலஜிஸும் வந்து இண்டஸ்ட்ரியில் அப்டேட்டட். ஸோ சில எல்லாராலையும் வந்து என்ன செய்யல, அந்த எல்லாரும் ஒரே ஸ்பீடில் வந்து போகிறன்றது கஷ்டம். நம்மளுக்கு டீம் எவ்வளோ காலம்ன்றதை தாண்டி எவ்வளோ நாலேஜை கெயின் பண்ணுறது முக்கியம். ஸோ அதால் நாங்கள் அதை பேஸ் பண்ண அதான் நாங்கள் 2 or 3 மினிமம் கட்டாயம் 2 கிளாஸஸ் இருக்கும். ஸோ எல்லாரும் ஓகே எல்லாம் எல்லாரும் ஃப்ளோவில் போகும்போது 3 கிளாஸஸ் இருக்கும். ஸோ நான் அடிஷ்னலாக ஒரு 1 ரெக்கார்டட் செஷன் தருவேன். நாங்கள் இப்போ சொல்லுமே வியாழன் வெள்ளி சனின்றது வந்து கிளாஸ் டைமாக இருந்தால் வீக்கில் அடுத்ததாக வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஃப்ரீ தருங்க. அதில் ஒரு சின்ன டாபிக்ஸ் இப்போ HTML JS அப்படி சின்ன டாப்பிக்கை வந்து ரெக்கார்டட் செஷனாக தருவோம். வந்து அது என்னென்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கும் அதோட வந்து உங்களை அப்டேட்டாக வைக்கிறதுக்கு அதோட சேர்ந்து நம்மளோட டைமையும் கொஞ்சம் சர்வ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நாங்கள் இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொண்டு போகிறோம்னு வைங்களேன், அவர்ஸ் கிளாஸுகள் ஸ்கிப் பண்ணலாம் தானே, ஸ்கிப் பண்ணப்படும். அப்போ அந்த மாதிரி இதுகளை இதை தடுக்கிறதுக்காக இந்த ரெக்கார்டை வந்து இடையில போடுவோம். ஸோ மேஜராக வந்து லைவ் கிளாஸஸ் தான் போகும். ஸோ கிளாஸ் டைம் வந்து நைட்டில் வந்து 8 to உங்களுக்கு 10 வரைக்கும் இருக்கும், இல்லாட்டி 7 to 7:30 to 10 வரைக்கும் இருக்கும். ஸோ கிளாஸ் எந்த டேயிலன்றதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் டீம், நாங்கள் அதை உங்களோட அட்மின் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க டைம் டேபிளை. ஸோ ரைட், இது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுல் ஓவர்வியூவோட கிடைச்சிருக்கு. இப்போ டெக்னாலஜிஸுக்குள்ளே போவோம். ரைட், என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து இங்கே லேர்ன் பண்ண போறீங்க. ரைட் டீம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டெவலப்மெண்ட்டுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதை நாங்கள் 3 விதமாக பிரிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் என்ன செய்வோம், டிசைன் பண்ணுவோம் என்ன. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு டிசைனிங் டூல் வேணும். யூஐ டிசைன் பண்ணுறோன்னு வைங்களா, அப்போ ஒரு யூஐ டிசைனிங் டூல் வேணும். ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ண போகிறது ஃபிக்மா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம்னா டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் வரக்குள்ள நம்மளுக்கு 3 விதத்தை கன்சிடர் பண்ணுவோம். ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் சொல்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிப்பிப்பேன். இப்போ நான் ஒரு ஓவர்வியூ நான் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறேன். ஃப்ரண்ட் எண்ட் சொல்கிறது வந்து யூசர் இன்டர்ஃபேஸஸ். ஒரு யூசருக்கும் சாஃப்ட்வேருக்கும் இடையில இருக்கிற லேயர் தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்டில் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்காக உங்களுக்கு என்னென்ன நாங்கள் சொல்லி தருவோம் என்றால், நாங்கள் கொண்டு வந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஆங்குலர். ஸோ இதில் இருக்கிற எல்லா டெக்னாலஜிஸும் வந்து ரைட். மிக முக்கியமான விஷயம் நான் இதில் சொல்ல வேண்டிய டீம்,
நிறைய இடங்கள்ல கோர்சஸ்ன்னு சொன்ன மேர்ன் ஸ்டாக் ஒரு கோர்ஸை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருவாங்க, காமர்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்துருவாங்க மேர்ன் ஸ்டாக்ல எடுத்துட்டு அதை ஆரம்பத்துல இருந்து டெவலப் பண்ணி கொண்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் மேர்னை சொல்லி மேர்ன்ல என்ன சொல்லுவாங்க செய்வாங்க ப்ராஜெக்ட்டை. ஐ மீன் ரியாக்ட்ல யூஐ டெவலப் பண்ணுவோம். அப்படி ப்ரொஜெக்டாவே அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நாங்க வந்து அப்படி ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி அதுல எல்லாத்தையும் கவர் பண்ற இல்லாட்டி ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் நாங்க டீட்டெயிலாக படிப்போம். ஆங்குலர் அவ்வளோ கன்செப்டும் படிப்பிக்கிறது தான் கிடையாது. ஸோ நாங்கள் ப்ரொஜெக்டாக நாங்கள் டெவலப் பண்ணுறது இல்லை. சரி, உங்களுக்கு ஒவ்வொரு டெக்னாலஜியும் இதாக சொல்லி தருவோம். ஸோ இப்போ ஆங்குலர் படிக்கிறதுக்கு ஃப்ரேம் ஒர்க்கில் வார்த்தைக்கு தேவையான பேசிக்ஸாக நாங்கள் என்ன தேவை? HTML, அதுக்கு பிறகு JTS. டிஎஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை என்ன? JS. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு என்ன தேவை? CSS, சாரி SCSS. அந்த SCSSக்கு தேவையான பேசிக் என்ன? CSS. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஆங்குலர்ன்ற ஒரு விஷயத்துக்கு ஃப்ரேம் ஒர்க்குக்கு போக முதல்ல நாங்கள் எங்கிறது போகிறோம்னு பாருங்க. CSS படிப்பிச்சு அதுக்கு SCS படிப்பிப்போம், JS படிப்பிச்சு TS படிப்பிப்போம், பிறகு HTML படிப்பிச்சு தான் பிறகு ஆங்குலர்ன்ற விஷயத்துக்குள்ள போவோம். இப்போ ஃப்ரண்ட் எண்டை கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன? பேக் எண்ட். ஸோ பேக் எண்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து என்ன? ஸ்ப்ரிங் பூட். ஸ்ப்ரிங் பூட்ன்ற ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது எல்லாமே வந்து கரண்டாக வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ட்ரெண்டில் இருக்கிற டெக்னாலஜிஸ் தாண்டி நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் டயலாக்கும் கூட இது தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ ஸ்ப்ரிங் பூட் அதுக்கு தேவையான பேசிக் என்ன? ஜாவா. ஸோ ஜாவா சொல்லி தந்தா ஸ்ப்ரிங் பூட். ரைட். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் நம்ம டிசைன் பண்ணிட்டோமா? அடுத்து வந்து டேட்டா பேஸ். நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். டிபி. ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான டிபி இருக்குது நம்மளுக்கு. டிபியில் கேட்டகரி ஒன்று வந்து ரிலேஷனல், நான் ரிலேஷனல். ஸோ இது அப்படின்னு இந்த டேர்ம்ஸ் விளங்காட்டி எல்லாமே உங்களுக்கு கிளாஸில் படிப்போம். இப்போ உங்களுக்கு நார்மலாக. ஸோ ரிலேஷனல்டா ஒவ்வொரு டேபிள்ஸுக்கு இடையில வந்து ஒரு ரிலேஷன் இருக்கு. ஸோ அதை வந்து அது ரிலேஷனல் டேட்டாபேஸில் வந்து நாங்கள் MySQLம், நான் ரிலேஷனல் டிபியில் வந்து மொங்கோவும் உங்களுக்காக இடத்த கவர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் மூலமாகத்தையும் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா டெக்னாலஜிஸ் படிச்சிருவீங்க. ஸோ இது வந்து உங்களோட சிவியை வந்து அதான் நான் சொல்லியிருப்பேன் நான் இன்ட்ரோவில் நல்லா பூஸ்ட் பண்ணும் உங்களுக்கு. இதில் ஒவ்வொரு கேட்டகரியை போட்டு இந்த டெக்னாலஜிஸ் போட்டாலே உங்களுக்கு காணும் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து படிக்கணும் டீம். நீங்களும் தேடி தேடி இதில் ஒவ்வொரு இதையும் படிக்கக்குள்ள நான் இப்போ மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை தேடி படிக்கணும். நீங்கள் அதுகளில் ப்ராஜெக்ட்ஸ் செய்யணும். ஸோ கட்டாயம் அப்படி செய்வீங்களா தான் உங்களுக்கு செய்யும். ரைட். இப்போ டெவலப்மெண்ட் முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து டிப்ளாய்மெண்ட். டிப்ளாய்மெண்ட்டில் நாங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறது வந்து GitHub. ரைட். அதுக்கு பிறகு வந்து டேவாப்ஸ் பார்ட் நாங்கள் ஆட் பண்ணுறோம் இந்த இடத்துல டீம். ஸோ எங்கே நம்ம செய்கிற இதன ப்ரொஜெக்ட் வந்து நாம் என்ன ஆர்கிடெக்சர் விளங்கப்படுத்துகிற டீம். ஸோ மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ப்ரொஜெக்ட்ஸை நிறைய மல்டிப்ளாக நீங்கள் ஒர்க் பண்ணுற நேரம் அந்த இடத்துல வந்து உங்களோட என்வாயன்மெண்ட்டுக்கு ஈஸியாக்குற மாதிரி ஒரு கன்செப்ட் தான் வந்து டாக்கர்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஒவ்வொரு ப்ரொஜெக்டையும் ஒரு இமேஜாக பில்ட் பண்ணுறது டாக்கர். ரைட். இதுல வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வரல டீம். அப்படி வந்தால் இது ஒரு கிளாஸாக போயிடும். ஸோ இது எல்லாத்தையும் அந்தந்த டெக்னாலஜியில் படி பார்ப்போம். டாக்கர். ஸோ மல்டிபிள் கண்டெய்னர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக கூபர்நெட்டிஸ். ரைட். ஸோ இது வந்து டேவோப்ஸ் பார்ட்டுக்குள்ள ஆட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த CI/CD பைப்லைனை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஜென்கின்ஸ். ஏதாவது ஆட்டோமேஷன். அதாவது நீங்கள் இப்போ கிட்ஹப்ன்றது வந்து கூகுள் டிரைவ் மாதிரி வச்சுக்கொள்ளுங்களேன். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் உங்கள் லோக்கலில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தடவும் செஞ்சு கிட்ஹப்புக்கு புஷ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோவாக என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு இமேஜை க்ரியேட் ஆகி அது வந்து இதாகணும், டிப்ளாய் ஆகணும். சரி தானே? ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஜென்கின்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் டீம். கடைசியாக வந்து ப்ரொஜெக்டை வந்து க்ளவுட்ல நீங்கள் ஹாஸ்ட் பண்ணுறதுக்காக AWS. ரைட். அதை தாண்டி இந்த ஏரியாவில் இதை மேனேஜ் பண்ணுற இடத்துல
Terraform, Ansible. ரைட். ஸோ இந்த டெராஃபார்ம்ன்றது வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்றா, ஸோ கிரியேட் அண்ட் மேனேஜ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ உதாரணத்துக்கு இதை என்னன்னு சொல்லலாமா, ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கிளவுட்ல நீங்கள் எப்படி ஈஸி டு இன்சஸ் கிரியேட் பண்ணணுமன்றதை எல்லாத்தையும் நீங்கள் இவர்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா இவர் ஆட்டோவை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி தருவார். அதே மாதிரி அன்சிபிள் வந்து யாருண்டா, அவர் வந்து கன்ஃபிகர் அண்ட் மெயின்டைன். இப்போ உதாரணத்துக்கு கூட வீட்டில் வந்து சொல்லுவோமே, ஒரு 10 ரூம் இருக்குண்டா, ஒரு ஒர்க்கரை வச்சுக்கொள்கிற மாதிரி ஒரு ஒர்க்கரை சொல்லுவீங்க, இந்த ரூமில் இப்படி இப்படி செய்யணும், க்ளீன் பண்ணணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அவர் செய்வார். அதே மாதிரி தான் இந்த அன்சிபிளும். அன்சிபிள் வந்து இப்போ சொல்லுமே 4 மைக்ரோ சர்வீசஸ் இருக்குது. அந்த கன்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் என்னென்ன செய்யணும், இப்போ இப்படி சொல்லணும், ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் இருக்குன்ற இப்போ ஏடபிள்யூஸில். ஸோ இவங்களை எப்படி நீங்கள் கன்ஃபிகர் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அவர்கிட்ட சொன்னால் அது அவர் வந்து அந்த வேலைகளை பார்ப்பார். ஸோ அதுக்கு தேவையான டெக்னாலஜிஸ் வந்து இந்த டெராஃபார்ம், அன்சிபிள். ஸோ இதை தாண்டிட்டு நாம் படிக்க போகிற ஆர்கிடெக்சர் என்ன, மைக்ரோ சர்வீஸ். ஸோ அது என்ன மைக்ரோ சர்வீஸ்? ஸோ முதல் வந்து டீம் ப்ரொஜெக்ட் வந்து எப்படி இருந்ததுண்டா, ஒரு ஒரே ஒரு இது மொனோலித்திக்காக இப்போ சொல்லுவோமே, ஒரு ஃபேஸ்புக் இருக்குண்டா, யூசர் லாகின் பண்ணுறது ஃபீச்சர் அதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ போஸ்ட் போடுறது வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ப்ரொஜெக்டுக்குள்ளேயே நாம் ஒரு ஒரு ப்ரொஜெக்டை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே எல்லா ஃபீச்சர்ஸையும் டெவலப் பண்ணுவோமாக இருந்தால் இது மொனோலித்திக். நான் ஈஸியாக விளங்கணும்னு சொல்கிறேன் டீம், இதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதே வந்து மைக்ரோ சர்வீசஸ்ண்டா ஒவ்வொருத்துக்கு தனித்தனி ப்ராஜெக்ட். இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கோன்னு வைங்களேன், இந்த ஃபேஸ்புக் இது எஃபிஎன்டா, போஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட், ரைட்? போஸ்ட் மெயின்டெனன்ஸுக்கு யூசர் லாகின் பண்ணி வர யூசர் கிரியேஷன், யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன்டா, அதுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் யூசர் யூசர் கிரியேட் பண்ணுறது, லாகின் பண்ணுறது. இப்போ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அதுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட். அப்போ இதை வந்து என்ன செய்கிறோம், ஒரு பெரிய ப்ராஜெக்டை உடைக்கிறோம், தனித்தனியாக அடிச்சு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக கிரியேட் பண்ணுறோம். இதைத்தான் மைக்ரோ சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம். சின்ன சின்ன சர்வீசஸாக நிறைய கிரியேட் பண்ணுறோம். இது வந்து இப்போ கரண்டாக பெரிய லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸ்ப்ரிங். ஸோ நாம் படிக்க போகிற ஆர்கிடெக்சர் வந்து ஸ்ப்ரிங் மைக்ரோ சர்வீஸ். ஸோ இதை படிக்கிறதுக்காக இதுக்கு தேவையான சில விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஃபீம், ரைட்? இது வந்து என்னடா, இப்போ நான் நிறைய மைக்ரோ சர்வீஸ் கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தானே, அந்த மைக்ரோ சர்வீசஸ் தங்களுக்குள்ள ஒவ்வொரு ஆளுடைய கதைக்கோணமாக இருந்தால் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற டூல் தான் வந்து இந்த ஓப்பன் ஃபீம். ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்டோட வந்து கதைக்கிறதுக்கு தேவையான இது. சரி, இப்போ யூசர் லாகின் வந்து இவ சொல்லுவோமே போஸ்ட் போடணும், போஸ்ட் போடுறதுக்கு முதல் வந்து அவர் லாகின் பண்ணணும்னா போஸ்ட் போடுறாள் வந்து லாகின் என்ற மைக்ரோ சர்வீஸை கண்டக்ட் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு இடையிலான கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் ஃபீம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து கஃப்கா. இதை டிஸ்ட்ரிபியூட் மெசேஜிங் சிஸ்டம்னு சொல்லலாம், இல்லாட்டி ஈவென்ட் ப்ராசஸிங்னு சொல்லலாம். அதாவது ஒரு இப்போ சொல்லுவோமே போஸ்ட் போட்டாச்சுண்டா, இப்போ அந்த போஸ்ட் போட்ட பிறகு அதை நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும், அப்படியே நிறைய பேர் வந்து அதை ரிசீவ் பண்ணணும் அந்த மெசேஜை. அப்போ அந்த டைமில் வந்து இவர் என்ன செய்யணும், ஒரு காமன் இடத்தை வந்து அந்த மெசேஜை அனுப்பி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கதை பண்ணி, ஏன்னா நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்கினா அந்த அப்படியே போயிட்டான வீடியோலேருந்து ஆயிரும். இது வந்து நீங்கள் குழம்பிடுவீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த டைமில் வந்து உங்களுக்கு A to Z சொல்லி தருவோம். ஸோ மைக்ரோ சர்வீஸுக்கு தேவையான ஓப்பன் ஃபிங், அப்பாச்சி காஃப்கா, அதோட வந்து செக்யூரிட்டி. இப்போ யூசர் லாகின், இது யார் லாகின் பண்ணுற பாஸ்வேர்டாக இருக்கட்டும், சரியான யூசர் வாரா, அவருக்கான பெர்மிஷன் இருக்கான்றதை மெயின் பார்க்கறால் தான் இந்த செக்யூரிட்டி. அதுக்கு நான் படிக்க போகிறது கீ கிளாக். இவர் வந்து செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ், ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷனை செய்கிற ஆள் தான் வந்து இந்த கீ கிளாக், ரைட்? ஸோ இப்படி வந்துட்டு இதில் நான் சொல்லப்படாத நிறைய டெக்னாலஜிஸ் இதுக்குள்ளே வரலாம். இப்போ ஸ்ப்ரிங், அடுத்த வந்து சொல்லுவோம் நிறைய இருக்குது. ஸோ அதுகள் வந்து இப்போ ஜிப்கின் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஏபிஐஸை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஜிப்கின் பார்க்கலாம். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்லப்படாத டெக்னாலஜிஸ் உள்ளுக்குள்ளால கொண்டு வருவோம். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா, ரைட்? இவ்வளோ இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுற டைம், அடுத்த நீங்கள் யோசிக்கணும், இவ்வளோத்தை நம்மளால் லேர்ன் பண்ணிட மாட்டேங்க அப்படி இல்லை டீம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பார்க்க நம்மளுக்கு ஒவ்வொரு கன்செப்டாக இருக்கும். அதை இறங்கின உடனே உங்களுக்கு பழகிட்டேன்னா அது ஒரு சின்ன ஒரு கன்செப்டாக தான் தெரியும். ஸோ இதான் வந்து நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டான இது. இவ்வளோ விஷயமும் நாம்
இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதால் வந்து இது எண்ட் டு எண்ட் நீங்கள் டிசைன் பண்ணுறதுலேருந்து டிப்ளாய் பண்ணி மெயின்டைன் பண்ண வரைக்குமான எல்லா டெக்னாலஜிஸையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணோடைய தான் எண்ட் டு எண்ட் டெவலப்மெண்ட் என்று நாங்கள் இதுக்கு நேம் வச்சுனாங்க. ஸோ இது 6 month டியூரேஷன். மேபி வந்து இப்போ சொல்கிறேன் டீம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து சம்டைம் ஒரு மந்த் வந்து எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வரலாம். ஸோ எனக்கு எந்த டைமுக்குள்ளே முடிக்கணுன்றதை தாண்டி எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் படிப்பிக்கிற விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா நான் 100% எல்லாருக்கும் கொண்டு போய் சொல்லணும்னு சொல்லியாது. ஏன்னு சொல்லுங்கள், உங்களோட எஃபர்ட்டும் வேணும். ஒரு நல்ல எஃபர்ட் கொடுக்குற ஆள், ஸோ ஒரு நார்மல் ஃப்ளோவில் போகிற ஆள், நான் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு போகிற ஆள் வந்து 100% நாலேஜ் எடுக்கலாம். ஸோ அது எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னு இல்லை. அதால் ஆனால் என்னால் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு 50% நாலேஜ் என்னால் உங்களுக்குள்ள கொண்டு வர தர இயலும். ஸோ அதுக்கு அது எப்படின்னா அந்த அசைன்மெண்ட்ஸும் சரி, ரைட் ப்ராஜெக்ட்ஸும் சரி, லைக் இல்லாட்டி உங்களை மானிட்டர். அடுத்ததாட்டி மிக முக்கியமான விஷயம் வந்து இனி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு எங்கட அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கால் பண்ணி உங்களை மானிட்டர் பண்ணி கொண்டு இருப்பாங்க. நீங்கள் படிச்சிங்களா, இது செஞ்சீங்களா, உங்களுக்கு எந்த இடத்துல இஷ்யூ இருக்குன்ற விஷயங்கள் வந்து இனி இப்போ இதுக்குன்னே தனி டீம் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இனி உங்களை இண்டிவிஜுவலாக செய்வாங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் சொல்லுங்க. சம்டைம் வந்து சொல்லுவோமே, நான் அப்படியே படிப்பிச்சு கொண்டு போகிறேன். சம்டைம் நீங்கள் இன்ட்ரோவர்ட்டராக இருக்கலாம். ஸோ வெளியே சொல்கிறதுக்கு வெக்கப்படலாம், இல்லாட்டி கேட்கறதுக்கு இது செஞ்சு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். இப்போ டிஎஸ் படிப்பிக்கிறேன், டிஎஸ் விலங்கலை. அதுக்கு அது அவர்த்த விலங்கலை நீங்கள் ஃபெடப் ஆகிட்டீங்கன்னா அங்கால நான் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்டா இதே விலங்கலைண்டா அங்கால படிப்பிக்கிறது என்ன நடக்கும், மனம் விட்டுரும். ஸோ அதனால தான் வந்து எங்களோட ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து கால் வந்து கேட்பாங்க. அந்த டைமில் நீங்கள் அவங்கள்ட்ட கழிச்சு கொள்ளலாம். எனக்கு இந்த இடத்துல இது இருக்குது, எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். இப்போ நிறைய பேர் வந்து என்னட்ட மெசேஜ் பண்ணி டவுட்ஸ் கேட்கறதுக்கு வந்து பயப்படுற மீன்ஸ் அந்த ஒரு இதொன்று இருக்கும் இன்ட்ரோவர்ட்ன்றால. அப்படியான ஆட்கள் வந்து உடனே கேட்கலாம். அப்போ அதுக்கு வந்து சொல்யூஷன் அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஸோ இல்லாட்டி வந்து அவங்க என்னோட கண்டெக்ட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு எங்களோட பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல கேட்கலாம். 24 ஹவர்ஸில் இப்போ நீங்கள் மெசேஜ் போட்டாலும் ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து நான் எப்படியோ நான் பார்க்குற டைமில் உங்களுக்கு கூடி சீக்கிரம் தந்துடுவேன். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தந்தாலும் சரி. நான் இப்போ லாஸ்ட் பேட்சில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ 2 o'clock 3 o'clock மிட் நைட் ஏர்லி மார்னிங்லலாம் மெசேஜ் வரும். அண்ட் அவங்களோட கண்ட்ரி, அவர் வேறு கண்ட்ரி. ஸோ டவுட்ஸ் கட் வரும். அப்போ அந்த டைமில் கூட நாங்கள் என்ன செய்கிறது, ரிப்ளை பண்ணியிருக்கோம். நாங்கள் டவுட் கிளியர் பண்ணியிருக்கோம். சம்டைம் வந்து கூட பெரிய பக்ஸாக இருந்தால் நாங்கள் அவங்களுக்கு தனியாக ஒரு மீட்டிங் கொண்டு போட்டோம். அதில் அவங்களுக்கு கதைச்சி செஞ்சுருக்கோம். ஸோ அதால் வந்துட்டு ஸோ இது செய்ய வேணாம். நீங்கள் பயப்படவோ இல்லை தயக்கப்படவோ வேணாம். என்ன டவுட்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் டிரெக்டாக நீங்கள் கேட்கலாம். ஸோ எங்கள் டீமும் சரி, நாங்களும் சரி உடனுக்குடன் ரிப்ளை பண்ணி உங்களால் கிளியர் பண்ணி கொள்வோம். ரைட். ஸோ இதான் வந்து எண்ட் டு எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். இதை தாண்டி இப்போ இதுலேயே உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகிருக்கும். ஸோ உங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்றால் கோர்சஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆல் கோர்சஸில் போய் எண்ட் டு எண்ட் டெவலப்மெண்ட் தமிழ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி பார்த்தா உங்களோட ஃபுல் விஷயம் இருக்கும். இதில் பேசிக்ஸ்லேருந்து இதில் ஒவ்வொரு டாபிக் சப் டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்னென்ன இருக்கும், அவைலபிள் ப்ரைஸ், இது லெக்சர் டேட்ஸ், ரைட், எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பட்டிருக்கும். நீங்கள் இதுகளை பார்த்து ஒரு ஃபுல் ஐடியான்னு எடுக்கலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தால் என்னையும் சரி அட்மினையும் சரி கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். ரைட் டீம். எனிவே நான் நினைக்கிறேன் எஸ்டர்டே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கண்டு. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் லைவ் செஷன் வந்து இன்ட்ரோ செஷன் ஒன்று நடக்கும், Q&A மாதிரி. அதுக்கு பிறகு வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வந்து உங்களுக்கான கிளாஸஸை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் வந்து ஜாயின் பண்ண பிறகு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5 வீக்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனிவே டீம், ஹேவ் நைஸ் டே, குட் நைட். ஸோ நீங்கள் என்ன டைம் வீடியோ பார்க்குறீங்க தெரியல. எனிவே குட் நைட், பை பாய்.